கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெனஸ்டே. இந்த ஒரு புதிதான வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாமமே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வேர்ட்லி வெனஸ்டேல நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை லூக்கா 10வது அதிகாரம் 19-20 வசனங்கள். லூக்கா 10வது அதிகாரம் 19-20 வசனங்கள். நான் அதை உங்களுக்காய் வாசிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். தேவச்சனமே, ஆண்டவருக்கு 12 பிரதான சீடர்கள் இருந்தாலும் அவருக்கு அநேகம் சீடர்களும் இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு 70 சீஷர்மார்களை தெரிந்து கொண்டு அவர்களை நோக்கி, நான் உங்களை ஓநாய்களுக்கு நடுவில் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தவும் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். அப்பொழுது அநேகமான காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்து, நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும், என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது, எப்படி போகணும், ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படி உங்கள் அப்ரோச் இருக்கணும்னு சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவர் அந்த இடத்துல இவர்களுக்கு போதித்து அனுப்புகிறார். அப்பொழுது அந்த 70 பேரும் ரிட்டன் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆண்டவரே, உங்கள் நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு மேலுமாக வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி, ஆனாலும் நீங்கள் இப்படி பிசாசு அவனுடைய ஆவியெல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார். இந்த காரியத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். தேவ ஜனங்கள், அவருடைய சீஷர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள் தேவனால் எவ்வளவு வல்லமை எடுத்து பயன்படுத்தப்பட்டாலும், ஆண்டவர் எவ்வளவேனும் அவர்களுக்கு கிருபையின் வரங்களையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுத்து அவர்கள் எடுத்து பயன்படுத்தினாலும், God is much concerned about the soul of his servant. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுடைய ஆத்துமாவை குறித்து அவர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதை அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். அதனால தான் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, எப்பா, ஆவியெல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியுதுன்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க. உங்களுக்கு எது முக்கியமான சந்தோஷமாக இருக்கணும்னா, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதா இல்லையா என்பதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். தேவ ஜனமே, அன்பின் தேவ ஊழியர்களே, இளம் ஊழியர்களே, உங்களை பார்த்து நான் இந்த வசனத்தின் வாயிலாக உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு தேவனால் பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எந்த அளவுக்கு பிசாசும் அவனுடைய அதிகாரமும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பது முக்கியமல்ல. உங்கள் பேரும் என் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா, அதை குறித்து தான் ஆண்டவர் அதிகமாக சந்தோஷப்பட சொல்கிறார். இந்த காலகட்டங்களிலே தன்னுடைய ஆத்துமாவை குறித்து, தன்னுடைய தனிப்பட்ட ஓட்டத்தை குறித்து அதிகம் அக்கறை செலுத்தாதபடிக்கு, நான் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும், நான் தேவனுக்காக மிகவும் உபயோகிக்கப்பட வேண்டும், தேவன் என்னை அதிகமாக கரங்களில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தங்களுக்கு இருக்கிற எல்லா சோர்ஸையும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிப ஊழியக்காரர்கள் மற்றுமாக அநேக ஜனங்கள் பெருகிவிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தின் வாயிலாக நம்மிடத்தில் இடைப்பட விரும்புவது என்னவென்றால், உங்களுக்கு எல்லா சத்துருவின் கிரியைகளும் ஆவிகளும் கீழ்ப்படுகிறது, இயேசுவின் நாமத்தை சொன்ன அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, மிராக்கிள்ஸ் எங்கள் ஊழியத்தில் நடக்குது, என் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்கிறாரு, தீர்க்க தரிசனமான வரங்கள் என் மூலமாக செயல்படுகிறது என்று சொல்லி நான் என்னை குறித்தோ என் ஊழியத்தை குறித்தோ நாம் நம்மை குறித்தோ நம்முடைய ஊழியத்தை குறித்தோ மெச்சிக்கொள்வதில் விசேஷம் இல்லை. அதில் ஆண்டவர் சந்தோஷப்படுறதில்லை. நம்முடைய ஆத்துமா,
நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவிதம், இந்த ஜீவிதத்தின் ஓட்டம் என் பேரை அங்கே வச்சிருக்குமா, என் பேரை கிறுக்கி போடாதவன்னா ஆண்டவர் அங்கே அதை வச்சிருப்பாரா அப்படின்ற ஒரு நினைப்பும், அந்த ஒரு கன்சர்ன், ஒரு ஜாக்கிரதை உள்ள மனப்பான்மை நமக்கு மிக 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 அவசியமாய் காணப்படுகிறது. Until and unless I fix myself, God is not going to fix somebody through me. என்னை நான் சரி செய்து கொள்வதில் இருக்கிற அணுகுமுறையை கர்த்தர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். தேவஜனமே, nobody is perfect in this world. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரும் விழுந்து விழுந்து போராடி தான் எழும்பி ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா இல்லையான்றத குறித்த ஒரு யோசனை உனக்கு இருக்கா, சந்தோஷம் இருக்கா? அந்த சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம். அந்த சந்தோஷம் தான் நமக்கு முக்கியமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா, அந்த சந்தோஷம் இருக்குதா, அந்த கரிசனையும் அந்த ஜாக்கிரதையான ஒரு மனப்பான்மையும் நமக்கு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். யாரோட பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லாமல் போயிடும்? நம்ம யாத்ரியாகமத்திலேயே வாசிக்கிறோம். யாத்ரியாகமத்தில் எங்கே வாசிக்கிறோம்? யாத்ரியாகமும் 32வது அதிகாரம் 33வது வசனத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களுடைய பெயரை அவர் கிறுக்கி போடுவாராம். தெய்வ ஜனமே, நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போமா? இதுதான் வசனம் சொல்லுகிறது. நான் என்னை சரி செய்து கொள்ளுகிற அனுபவத்திற்கு நான் என்னை விட்டு கொடுக்காமல் என்னுடைய கிஃப்ட்ஸை, எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய வரங்களை நான் ஆப்ரேட் பண்ணுவேன்னா, சில வேளைகளில் பிசாசு அதை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். பிசாசு அதை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவான். என் பர்சனல் லைஃப்பை நான் டிசிப்ளின் பண்ணாமல், என் பர்சனல் லைஃப்பில் எனக்கு ஒழுக்கம் இல்லாமல், செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல், என் தனிப்பட்ட ஜெபம் எனக்கு இல்லாமல், தனிப்பட்ட ரீதியாக நான் வசனத்தை தியானிக்கிற அனுபவத்திற்கு நான் என்னை விட்டு கொடுக்காம, தனியாக தேவ சமூகத்தில் உட்காந்து டிசிப்ளினான ஒரு ப்ரேயர் லைஃபுக்கு நான் என்னை விட்டு கொடுக்காம, அவர் எனக்கு வரம் கொடுத்துருக்கிறாரு, அவர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறாரு, நான் பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் பாடல்களை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் நல்ல பிரசங்கம் பண்ணுற ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கிறாரு, நான் பயங்கரமான ஒரு பிரசங்கியார், நான் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவேன், நான் பயங்கரமாக பாட்டு பாடுவேன், நான் பயங்கரமாக ஆண்டவர் இப்போல்லாம் நான் பேசினாலே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுகிறாரு, நான் பிரசங்கம் பண்ணாலே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லி, என் பர்சனல் லைஃப்பில் நான் எங்கெங்கெல்லாம் குறைவுபட்டிருக்கிறேனோ அதை சரி பண்ணாமல் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன்னா என் ஊழியத்தை பிசாசு கையில் எடுத்துருவான். காரணம், பாவம் செய்கிறவன் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறான். என் மறைவான பாவ வாழ்க்கையை நான் சரி பண்ணாமல், என் மறைவான இருளின் ஆதிக்கத்தில் நான் எங்கே சிக்கி இருக்கிறேனோ அதை நான் சரி செய்யாமல், ஆவிகளெல்லாம் எனக்கு கீழ்ப்படிக்குது, ஆவிகளெல்லாம் ஏசப்பா நாமத்தை நான் சொல்லும் போது எனக்கு கீழ்ப்படிதுன்னு சொல்லி அதன் மேலே நான் சந்தோஷப்பட்டுட்டு நான் என் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவேன் என்றால், மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தேவஜனமே, அன்பான தேவ இளம் ஊழியக்காரர்கள், முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நானும் அப்படிப்பட்டவன். நான் இந்த பாதைகளெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நான் இதை கொஞ்சம் உறுதியாக பேசுகிறேன். Until and unless we discipline ourselves, என் ஃபோனை நான் பயன்படுத்தும் போது நான் கரெக்டாக பயன்படுத்துகிறேன்னா, நான் மற்றவர்களிடத்தில் பேசுகிறதை குறித்து நான் கரெக்டாக பேசுகிறேன்னா, மற்றவர்களுக்கு முதுகுக்கு பின்பாகவும் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, அன்பு இருக்கா என்கிட்ட, சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, என்கிட்ட இச்சை அடக்கம் இருக்கா, என்கிட்ட அன்பு இருக்குதா, தாழ்மை இருக்கா, பொறுமை இருக்கா, விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன்னா, என் ஜப வாழ்க்கையில் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னா, இதெல்லாம் நான் சரி செஞ்சுக்காமல் நான் பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன்னா ஜீவ புஸ்தகத்துலேருந்து என் பேர் கிறுக்கப்படும். இதுதான் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெது வெதுப்பாக ஓடுற தன்மை. இந்த கடைசி காலத்தில் பிசாசு நம்மளை பயங்கரமாக லூக்வாமாக வச்சுருக்கிறான், பயங்கர பிஸியாக நம்மளை வைக்கிறான், பயங்கர நல்ல ஓட்டம் ஓட வைக்கிறான், ட்ராவல் பண்ண வைக்கிறான். பட் ஆனால் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, நான் சீரும் சிறப்புமாக இருக்கிறேன்னா, தேவன் என்னை பார்த்து, என் அந்தரங்க வாழ்க்கையை பார்த்து என்னை குறித்து சந்தோஷமான சாட்சி சொல்ல முடியுமா?
பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஓட்டத்தை நான் ஓடுறேன்னா, இல்லை அவர் களி கூறுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறேனா? இஃப் I would allow the Holy Spirit to take dominance over my body, if I would allow the Holy Spirit to take complete governance over my life, என் வாழ்க்கையை குறித்த முழுவதுமான ஆளுகையை நான் பரிசுத்த ஆவியானவருடைய கைகளில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்றால், பரிசுத்த ஆவியானவர் வந்து அசைவாடுகிறதற்கு ஏதுவான ஸ்தலமாக என்னுடைய சரீரம் இருக்கும் என்றால், அங்கே தான் நான் தரமான ஊழியக்காரனாக மாறுவேன். அங்கே தான் நான் ஆவியானவர் விரும்புகிற ஊழியக்காரனாக மாறிடுவேன். இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல நான் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். உங்களை தேவன் எடுத்து பயன்படுத்துகிறாருன்றதை குறித்து சந்தோஷப்பட்டுறாதீங்க. குறையுள்ள பாத்திரமாகவே ஓடிக்கிட்டு இருப்போன்னா, கொஞ்ச நாளுக்கு அவர் கிருபையாக அப்படியே சான்ஸ் கொடுத்து ஓட வைப்பார். ஆனால் ஒரு கட்டம் தாண்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கிட்ட இருக்கிற கிஃப்ட்ஸ் எல்லாம் பிசாசு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவன் அதை வச்சு செயல்பட தொடங்கிட்டா, ராஜ்யத்திற்கு விரோதமான ஊழியக்காரங்களாக நம்ம மாறிடுவோம். ராஜ்யத்திற்கு விரோதமான செயல்பாடுகளை செய்கிற பாத்திரவான்களாய் நாம் மாறி விடுவோம். நல்லா கவனித்து பாருங்கள். சவுலுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஆண்டவரோட அபிஷேகம் இருந்த வரைக்கும் அவனோட அப்ரோச் வேறு. ஆனால் ஆண்டவரோட அபிஷேகம் விட்டு போன உடனே அவனோட அப்ரோச்சே பாருங்கள். ஞான திருஷ்டி பார்க்குறவங்க கிட்டலாம் போயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஓட்டத்தை நாம் பர்சனல் லைஃப்பில் ப்ராப்பராக இருந்து ஓடலைன்னா, சில வேளைகளில் நம்ம பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக, அந்த ஓட்டத்தை அப்படியே காப்பாற்றிக்கிறதுக்காக சில செல்ஃப் மேடு ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பயன்படுத்தி ஓட வேண்டியதாகிடும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. செல்ஃப் மேடு ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு பின்னாடி, கட்டமைப்புகளுக்கு பின்னாடி பணத்தை காப்பாற்றிக்கணும், பேரை காப்பாற்றிக்கணும், அதே கனத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆண்டவர் கனத்தை கொடுக்கலன்னா எங்கேருந்தும் கனம் வராது. இன்றைக்கி நிறைய வேலைகளே நாம் செல்ஃபாக நம்மளை டிசிப்ளின் பண்ணாமல் ஓடி ஆண்டவருக்கு விருப்பமே இல்லாத ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த செல்ஃபில் டிசிப்ளினே வரல. எங்கெங்கேயோ அவர் கிருபை கொடுக்குறாரு, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த ரகசிய வாழ்க்கையில் இருக்கிற மர்ம முடிச்சுகளெல்லாம் ஆண்டவர் அவுத்து விட்டாருன்னா நம்மளாம் எங்கே ஓடுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேவ ஜனமே, தேவனுடைய நாமத்தை ஏந்தி கொண்டு அவருடைய நாமத்திலிருந்து புறப்படுகிற வல்லமையை கொண்டு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். அதை குறித்து தான் நம்ம சந்தோஷப்படணுமா? நீங்கள் 20வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 20:12 வாசிக்கிறோம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்களாம். தேவஜனமே, இந்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டேல நான் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பு கிடைக்குமா? என் மறைவான கிரியைகள் எல்லாம் மாறாமல் என் வெளிப்படையான கிரியைகள் மட்டும் பயங்கர ஆவிக்குரிய ரீதியாக நான் ஓடுறேன், நான் ஊழியம் பண்ணுறேன், நான் அப்படியே பயன்படுத்தப்படுகிறேன் அப்படின்னு இருக்கோன்னா, அங்கே நியாய தீர்ப்புனால நம்ம மாட்டிப்போம். நோபடி இஸ் பர்ஃபெக்ட்டுங்க. இந்த நாளில் ஆகிலும் நாம் நம்மை சீர்படுத்துவதற்கு, நாம் சரி செஞ்சு ஓடுவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போன்னா, நம்மளுடைய ஓட்டம் ஸ்திரமாக இருக்கும், நலமாக இருக்கும், தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் அநேகத்தின் மத்தியில் அவனை அதிகாரியாக வைக்கிறாரா. இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய அதிகாரம் கிடைக்கப்பட்டது போல் பணம் நிறையா இருக்குது, செல்வாக்கு நிறையா இருக்குது, எல்லாமே நிறையா இருக்குது. பர்சனல் லைஃப் சரியாக இருக்கா? யூ மைட் ஹாவ் பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் வாட் எவர் யூ ஹேவ். பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கலாம். பெரிய பெரிய கட்டமைப்புகள் உங்ககிட்ட இருக்கலாம். பர்சனல் லைஃப் சரியாக இருக்கா? உங்கள் ஆத்துமா நஷ்டப்படுகிறதற்கு ஏதுவாக மறைமுகமான ஒரு ரகசிய வாழ்க்கை, ஒரு ரகசிய பாவ வாழ்க்கை உங்ககிட்டையும் என்கிட்டையும் இருக்கோன்னா, நம்மக்கிட்ட இருக்கோன்னா, we can never be successful in our ministry. நம்முடைய ஊழியத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான பாத்திரங்களாக இருக்கவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துகிறேன்னு சந்தோஷப்படுறாத, நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிற, வல்லமை கொடுத்துருக்கிறேன்னு சந்தோஷப்படுறாத. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? அதை நினச்சி சந்தோஷப்படு. அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஆண்டவருக்கு நம்முடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்தப்படுகிறோம் என்பது இல்லை, அவர் நம்மளுடைய ஆத்துமாவை குறித்து மிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டேல நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
தேவஜனமே, சில வேளை நம்மளுக்கு குந்தி குந்தி எழுந்து ஓடுற அனுபவம் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பக்காவாக, நான் உன்னை ஸ்திரமாக எடுத்து பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களை ஸ்திரமாக எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புகிறீங்களா, உங்கள் பர்சனல் லைஃப்பை சரி பண்ணுங்கள். இன்றைக்கி பிசாசுனுடைய ஸ்ட்ராட்டஜியே அதுதான். எல்லா ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுக்குறாரு, கிஃப்ட்ஸை கொடுக்குறாரு. ஆனால் பர்சனல் லைஃப்பில் கை வைக்கிறான். பணத்தில் சில பேர் அடிமையாடுறாங்க, பொருளாதாரத்தின் மேன்மையில் சில பேர் அடிமையாடுறாங்க. செல்ஃப் டிசிப்ளின் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. சில பேர் விசுவாசத்தில் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. பயம் வந்துடுது. ஆண்டவர் எங்கே விதைக்க சொல்கிறாரோ அங்கே விதைக்கிறதுக்கு பயம் வருது. எங்கே சிலதெல்லாம் செலவு பண்ண சொல்கிறாரோ அங்கே பயம் வருது. செலவு பண்ண முடியல, ஐயோ கையில் இருக்குது, செலவாயிருமே, நம்மளுக்கு இல்லாமல் போயிருமே. பயம், பொருளாசை, இந்த மாதிரி காரியம்லாம் செல்ஃபாக நம்மளை கொண்டுக்கிட்டே இருக்குது. நம்முடைய ஆத்மாவை அழிச்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பணத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பொருளுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு இல்லைன்னா நம்மளால் தேவன் விரும்புகிற ஊழியக்காரர்களாய் ஜொலிக்க முடியாது. இன்றைக்கி நம்மை நாம் சீர் செய்து கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு பிரயோஜனப்படட்டும். இந்த வசனம் நம்மை பலப்படுத்தட்டும். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பதை குறித்து சந்தோஷப்படாமல், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா என்று சொல்லி சந்தோஷப்படுவோம். தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்தி தம்முடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாக சேர்த்து அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே நமக்கு கிரீடம் சூட்ட அவர் உண்மையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஐச்சபிக்கிறேன். தகப்பனே, இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல இந்த வசனத்தை நாங்கள் உட்கொள்ளுகிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரங்களில் இருக்கிறது. நீங்கள் தான் உங்கள் சுவாசத்தை கொடுத்து எங்களை வாழ வைக்கிறீங்க, ஓட வைக்கிறீங்க. புழுதியிலிருந்த எங்களை எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறீங்க. தகுதி இல்லாத எங்களை எடுத்து தகுதிப்படுத்துகிறீங்க. எவ்வளவு வேணும் எங்களை சுத்திகரித்து உம்முடைய நாமத்தின் மேன்மைக்காக ஓட வைத்தாலும் சில வேளைகளில் மாம்சம் எங்களை ஆண்டவரே குத்துகிறது, எங்களை கொன்று கொண்டே இருக்கிறது. ரகசியமான சில கீழ்ப்படியாமைகள், ரகசியமான சில கீழ்ப்படிதல் இல்லாத ஒழுங்கு அற்ற வாழ்க்கை எங்களுடைய ஊழியத்தின் ஓட்டத்தில் பிசாசு கை வைப்பதற்கு, எங்களுடைய ஊழிய பாதையில் பிசாசு களைகளை உதைப்பதற்கு காரணமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கள் ஆத்துமாக்கள் நஷ்டப்படுகிறது ஐயா. நீர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவனை, நீதிமானை நீர் நோக்கி பார்க்கிறீர். அவ்வண்ணமான ஜீவிதத்தை நாங்கள் வாழ்ந்துவிட தேவன் எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு முன்பாக தங்களை தாங்கள் உற்று நோக்கி கொள்ள தேவன் அவர்களுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் தாங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. செல்ஃப் டிசிப்ளின் நிறைந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை, ஜெப வாழ்க்கை நிறைந்த, வேதத்தை அனுதினமும் தியானிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கி நிறைய வேளைகளில் உமக்காக பயங்கரமாக ஓடினாலும் சில வேளைகளில் ஆண்டவரே மொபைல் ஃபோனுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எவ்வளோ தேவ ஊழியக்காரங்க உண்டு. ஜெப வாழ்க்கை இல்லாமல் வெறும் உட்காந்து அப்படியே எதையோ யோசிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ தேவ மனிதர்கள் உண்டு. அவர்களைப் போல அல்லாமல் வசனத்தில், ஜெபத்தில், தேவ சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிப்பதில் நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் தாங்க. உடைய பரிசுத்த பாதத்தில் நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். பொறுப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. God bless you.